உங்கள் ஹஸ்பண்ட் இல்லைனா ஒய்ஃப் வந்து மேரேஜ்க்கு அப்புறமா வேறு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் அது கிரிமினல் அஃபென்ஸா இல்லையா? அதே மாதிரி மேரேஜ் ஆன யாரோ ஒருத்தர் மேலே உங்களுக்கு அஃபேர் இருந்ததுன்னா அது கிரிமினல் அஃபென்ஸா இல்லையா? லால வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டரியல் அஃபேர் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கல்யாணம் ஆன வேற ஒருத்தர் மேலே அஃபேர் இருந்துச்சுன்னா ரெண்டு விஷயம் தான் நடக்கும். ஒன்று, அந்த அதர் பர்சனை டிவோர்ஸ் பண்ணிட்டு அவங்க கூட நீங்கள் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சு வாழலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிரிஞ்சு வாழறதே பெட்டர் தான். ஸோ கம்மிங் பேக் டு த பாயிண்ட், 2018க்கு முன்னாடி வந்து இது வந்து ஒரு கிரிமினல் அஃபென்ஸாக தான் இருந்திருக்கு. ஆனால் 2018க்கு அப்புறமா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை கிரிமினல் அஃபென்ஸ்லேருந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக அடல்ட்ரி வந்து லீகலும் கிடையாது. நாங்கள் கிரிமினல் அஃபென்ஸ் இல்லைன்னு தான் சொன்னோம். அதுக்காக லீகலி அப்ரூவ்டுன்னு நாங்கள் சொல்லவே இல்லை. இதை ஒரு டிவோர்ஸ்னு வரப்போ கோர்ட் வந்து ஒரு முக்கியமான பாயிண்டாகவே எடுத்துப்பாங்க. எப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ டிவோர்ஸ்குள்ள வந்து மெயின்டெனன்ஸ், சைல்டு கஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டகரிஸில் பிரியும். அப்போ வந்து கோர்ட் வந்து இது ரொம்பவே வேலிடான பாயிண்டாக எடுத்துப்பாங்க. நமக்கு எது வந்தாலும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னால் தானே புரியும். இந்த வீடியோவில் அடல்ட்ரி பற்றி ஒரு இம்பார்ட்டண்டான லேண்ட்மார்க் கேஸ் பார்க்கலாம். இந்த லேண்ட்மார்க் கேஸ் யாருதுன்னா ஜோசப் ஷைன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த ஜோசப் ஷைன் அப்படிங்கிறவர் யாருன்னா கேரளாவில் சேர்ந்த ஒரு என்ஆர்ஐ. அவர் வந்து 497 சொல்லப்படுற அடல்ட்ரி கிரிமினல் அஃபென்ஸ் இருக்கு இந்தியன் பீனல் கோட்ல முன்னாடி. அதுக்கு அப்போஸா ஒரு கேஸை போடுறாரு. என்ன சொல்றாருன்னா, ஒரு மேரிடான உண்மைனும் நானும் அஃபேர்ல இருக்கும், எனக்கு 5 வருஷம் தண்டனை கொடுத்தாங்க, ஓகே, ஆனால் அந்த பர்டிகுலர் உமனுக்கு எந்த தண்டனையுமே கொடுக்கல, இது கான்ஸ்டியூஷன்ல எப்படி ஈக்குவாலிட்டியா வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போடுறாங்க. வேலிடான பாயிண்ட் தான். அப்புறமா ஜட்ஜ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஓகே, அவர் சொன்னது கரெக்டான பாயிண்ட் தான். ஸோ கிரிமினல் அஃபென்ஸ்ல வந்து அடல்ட்ரி வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதனால வந்து கான்ஸ்டியூஷன்ல இருக்க ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி எல்லாமே பாதிக்குது, எல்லாமே ஓகே. ஆனா இது வந்து லீகலி அப்ரூவ்டும் கிடையாது. அதே நேரத்தில் டிவோர்ஸ்ன்னு போய் ஃபைல் பண்ணும் போது கோர்ட் வந்து அடல்ட்ரியை வந்து ஒரு முக்கியமான பாயிண்டா கன்சிடர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் எல்லாம் தீர்ப்பு எழுதி முடிக்கிறாங்க.